அஸ்ஸலாம் அலைக்கும் உறவுகளே, நான் உங்கள் தாஜ். வெல்கம் டு மிலாஸ் ரெசிபி. இன்றைக்கி மிலாஸ் ரெசிப்பியில் மல்டி கிரேட் மாவு வச்சு ப்ரௌனி செய்யலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ப்ரௌனியை கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் சேர்த்து நம்ம பண்ணலாம். 50 கிராம் மல்டி கிரேட் மாவு, 50 கிராம் நல்லா சலித்த கோதுமை மாவு, 50 கிராமு கோகோ பவுடர், நல்ல குவாலிட்டியானதாக எடுத்துக்கோங்க. நான் 5 வகையான ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், அக்ரூட், முந்திரி, பம்கின் சீட், பிஸ்தா, இதிலெல்லாம் 10 கிராம் எடுத்துக்கோங்க. நாட்டு சர்க்கரை ஒரு 200 கிராமு நல்லா பொடி பண்ணி வச்சுக்கணும் மிக்சியில் போட்டு. 2 முட்டை, சாக்லேட் 200 கிராம், பட்டர் 100 கிராம். இது ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். வெனிலா எசன்ஸ். இந்த காம்பவுண்ட் சாக்லேட் தான் நான் யூஸ் பண்ணுறேன், ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ டபுள் பாயில் மெத்தடில் நம்ம சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம். இது நல்லா மெல்ட் ஆகணும். ஃபஸ்ட் டைமாக மல்டிகிரேட் மாவு வச்சு நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இதோடைய அவுட்புட் ரொம்ப நல்லா வந்தது, ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது. குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி. நம்ம வெளியில் வாங்கி கொடுக்கறத விட இந்த மாதிரி ஹெல்தியான பொருளை வீட்டிலையே செஞ்சு கொடுத்தா நமக்கும் ஒரு திருப்தியாக இருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணேன், ரொம்ப நல்லா வந்தது. இப்போது நம்ம ட்ரை இன்க்ரீடியண்ட் எல்லாம் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி சலித்து வச்சுக்கலாம். இப்போ ஒவ்வொன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதனால் இப்போது இந்த மிக்சிங்கோட ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கிறேன். ஒரு பிஞ்சு சால்ட்டு சேர்த்தா போதும், ஒரு டேஸ்ட்டு கூட்டி கொடுக்கும். இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி சலிச்சு வச்சுக்கலாம். வீட்டில் குழந்தைங்களாகட்டும் பெரியவங்களாகட்டும் ஏதோ ஒன்று செஞ்சு கொடுக்காம செய்கிறத நம்ம ஹெல்த்தியாக செஞ்சு கொடுத்துடலாம். இப்போது நட்ஸ் எல்லாம் மிக்சியில் கொரப்பாக அரைக்கணும், ரொம்ப பவுட்ரு பண்ணக்கூடாது. இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போது பட்டரும் சாக்லேட்டும் நல்லா மெல்ட் ஆகி வந்துடுச்சு. இப்போது இதை ஆற வச்சிடலாம். இப்போ இது கூலான பிறகு தான் சேர்க்கணும், அதனால் ஆற வச்சிடலாம். இப்போது ஓடிஜியை நம்ம ப்ரீ ஹீட் பண்ண டைம் செட் பண்ணி 10 நிமிஷம் வச்சுக்கலாம். இப்போது கேக் மோல்டில் பட்டர் ஷீட் போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 2 முட்டை உடைச்சி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ரொம்ப அடித்து நுர பொங்குறாப்பில் வைக்கக்கூடாது. ஏன்னா ப்ரௌனி ரொம்ப கேக்கு மாதிரி பண்ணக்கூடாது. நாட்டு சர்க்கரையை அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் கரையிற ஸ்டேஜில் அடிக்காமல் மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு 5 ml வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். வெனிலா எசன்ஸ் சேர்க்கறதுனால ஒரு முட்டையுடைய ஸ்மெல்லும் வராது, அதே மாதிரி சாக்லேட்டுடைய ஃப்ளேவரையும் நல்லா கூட்டி கொடுக்கும். நான் டார்க் சாக்லேட் காம்பவுண்டு எடுக்கலை, மில்க் சாக்லேட் காம்பவுண்டு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நான் மல்டிகிரேட் மாவில் செய்கிறதுனால ஒருவேளை ரொம்ப கசப்பாக இருக்குமோ என்னவோன்னு. ஆனால் ரெண்டுலேயுமே நல்லா இருக்கும், ரெண்டுமே கலந்தும் பண்ணலாம், நம்ம டேஸ்ட்டை பொறுத்து. இப்போது நம்ம சலிச்சு வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கலாம். இப்போ கலந்துட்டு மீதம் உள்ள மாவையும் கொட்டி கலந்துடலாம். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் ரொம்ப திக்காகும், நம்ம பாலோ எதுவும் ஊற்ற தேவையில்லை. ஏன்னா ப்ரௌனிக்கு மாவு திக்காக தான் இருக்கணும், அப்போ தான்
அந்த ப்ரௌனியுடைய ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம குறகுறப்பாக அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நட்ஸு பவுட்ரு எல்லாம் அதே மாதிரியே மிக்ஸ் பண்ண கொஞ்சம் ஒரு டைட்டாக இருக்கும் மாவு. அதை பற்றி பிரச்சனை இல்லை, நல்லாவே வரும். இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ மோல்டில் சேர்த்துடலாம். இப்போ மோல்டில் சேர்த்த பிறகு நல்லா தட்டி விடணும். அதாவது லைட்டாக இப்படி ஷேக் பண்ணி தட்டி விட்டால் எல்லாம் ஈவனாக ஒன்றா ஆகிடும். இப்போ மேலே கொஞ்சம் சாக்கோ சிப்ஸ் எல்லாம் தூவிக்கலாம். பார்க்க அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும், குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும், அதனால் சேர்க்குறேன். இப்போ ஓடிஜியை 180 செல்சியஸ் டிகிரிக்கு மாற்றிட்டு ஒரு 35 நிமிஷம் டைம் செட் பண்ணி வச்சுட்டேன். 35 நிமிஷம் போதும் பேக் ஆகி வர்றதுக்கு. 35 நிமிஷம் கழித்து எடுத்தேன். ரொம்ப நல்லாவே பேக் ஆகிருக்கு, பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. இப்போ ஆறுனதும் பீஸ் போட்டுடலாம். பீஸ் போட்டுட்டு எடை பார்த்தா கரெக்டாக 800 கிராம் இருந்தது. பார்க்குறதுக்கும் ரொம்ப நல்லா இருந்தது, டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இது மல்டி கிரேட் மாவில் பண்ணது மாதிரியே இல்லை. என்ன உறவுகளே, இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், செய்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.